அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான ஒரு vlog கூடவே நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த அந்த ஹெல்தி லட்டு ரெசிபியுமே இதில் வந்து இருக்குது. ஸோ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கூடவே கொஞ்சம் ஊர் சுற்றி விலாகும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். வேலையாக டீ போடுறதுக்கு வந்து பாலை அடுப்பில் வச்சுட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இட்லி மாவு இல்லை, ஸோ அதை அரைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அரிசி உளுந்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறையாவே வந்துட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 1 kg அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து எடுத்திருந்தேன். கொஞ்ச நாளாக இந்த வரகு திணை இந்த மாதிரி மில்லட் வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியல, ஏன்னா இல்லை, முடிஞ்சிருச்சு. ஸோ இன்ஷால்லா இனி ஊருக்கு போயிட்டு வரும்போது தான் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி நார்மல் இட்லி மாவு வந்து அரைச்சி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நார்மலாக நான் யூஸ் பண்ணுற அந்த கிளாஸில் தான் அளந்தேன். ஒரு 3.25 கிளாஸ் அளவுக்கு இருந்தது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். 3/4க்கு கொஞ்சம் கூட வர மாதிரி எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இது 1 கிலோ அரிசிக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து சேர்க்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கண்ணளவாக பார்த்து சேர்த்துக்கிட்டேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற போட்டுற வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வெளியில் போகிற வேலை இருந்தது. நான் மட்டும்தான் போகிறேன், ஹஸ்பண்டை கூப்பிட்டு போகல, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகல. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது ஆஃபீஸில். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் வர்றாங்க. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஃப்ரெண்டுமே வந்து முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, எனக்கும் வேலை இருக்குது அப்படின்றனால 2 பேருமா போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலை வந்து பார்த்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஊற போட்டு வச்சுட்டு போயிட்டோன்னா வந்து நைட்டு வந்து மாவு அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஊற போட்டாச்சு. அண்ட் டீயுமே போட்டுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா டீ குடிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்குமே பால் வந்து கொடுத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டில் விட்டுட்டு போயிருந்தேன். ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருந்தாங்க. ஸோ இவங்க வர வரைக்கும் அவங்க பார்த்துக்கட்டும்னு சொல்லிவிட்டு அங்கே தான் விட்டுட்டு போயிருந்தோம். அண்ட் ஹஸ்பண்ட்கான டீயுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு மேலே கிளாஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் கிளம்பியிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு டீ சூடு பண்ணி குடிச்சுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஈதுக்கெலாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்தது. நான் எப்போவே போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் நிறைய பேர் ஈத் vlog முன்னாடியே கேட்டுட்டீங்க அப்படின்றனால இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எடிட் பண்ணி போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் இந்த vlog வந்து கொஞ்சம் அப்படியே தங்கிருச்சு. பட் இது வந்து ஈதுக்கெலாம் கொஞ்சம் நாளைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, பிள்ளைங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி வர்றதா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது எப்படின்னா, போகும்போது டாக்ஸியில் போயிட்டு ரிட்டன் வரும்போது மெட்ரோவில் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்கள் நேரமா என்னன்னு தெரியல, ஒருத்தர் கூட நிற்கவே இல்லை டாக்ஸி. நாங்களும் கை காட்ட ஒருத்தர் கூட நிற்கவே இல்லை. அந்த நடந்து மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்குமே போயாச்சு. சரி, ஆல்மோஸ்ட் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பேசாமல் மெட்ரோலேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி மெட்ரோலேயே கிளம்பிட்டோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்த ஃபர்தா வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது, ஊருக்கு கொண்டுட்டு போகிற ஃபர்தா. அதுக்கப்புறம் எனக்கு ஈதுக்குமே வந்துட்டு ஒரு ஃபர்தா வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே வாங்க வேண்டியது இருந்தது. அண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அல்குரைரில் ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபர்தா எடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அல்குரைர் மால் தான் போயிருந்தோம். ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நைஃப் போயிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஈத் vlog பார்த்துட்டு நிறையா பேர் வந்து எனக்கும் என் ஃபேமிலிக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நிறையா துவா செஞ்சுருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஷா அல்லாஹ் என்னோட துவாவும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அப்புறம் நிறையா பேர் வந்துட்டு குரான் கிளாஸ் பற்றி திரும்ப கேட்குறீங்க. முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி திரும்ப கேட்குறீங்க. ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணலை. நிறைய பேர் நம்பர் கேட்டு நான் கொடுக்கவும் இல்லை. எதனால அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. 3rd பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன்.
ஓகே. இப்போ அல்குரா ஹேர் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு மாற்றணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ முதல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போயிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன வேலை, அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். ஸோ எதுவும் வாங்கலாம் இல்லை, ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மாதிரி அப்படியே பார்த்துட்ருந்தேன். எங்கேயாவது போனோம் அப்படின்னா மெயினாக என் கண்ணு போகிறது வந்து கிச்சன் ஐட்டம்ஸ்க்காக தான் இருக்கும், வெசல்ஸ் இந்த மாதிரி. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஸ்லிங் பேக்ஸ் வந்துட்டு நிறையா பார்ப்பேன். வாங்குறனோ இல்லையோ எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த பெரிய ஹேண்ட்பேக்ஸ்லாம் விட இந்த ஸ்லிங் பேக் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் பைத்தியம்னே சொல்லலாம், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ அது ஏதாவது பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க, ஸோ ஓகே நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காகவே சுற்றி சுற்றி பேக்லாம் பார்த்துட்ருப்பேன். ஸோ பேக் இருக்கிற பக்கம் தான் இந்த செப்பல்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அதையுமே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது இது. ஜஸ்ட்டு பார்க்கலாம், இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நடந்தோன்னா விழுந்து எந்திரிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கப்புறம் ஷூலாம் வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இது சுரஃபாமாக்கு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி டபுள் மைண்டடாக இருந்தது. சரி வேணாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ இங்கேயுமே அப்படி தான், சரி இங்கேருந்து டாக்ஸியில் வந்துட்டு நைஃப் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் கேட்க போனால் அவனுமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி ஓகே நமக்கு இன்றைக்கி மெட்ரோ தான் கெதின்னு சொல்லிட்டு திரும்பவும் மெட்ரோலேயே வந்துட்டு நாங்கள் நைஃப் போயிட்டோம். ஸோ இங்கே ஃபஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நைஃப் ஷூக்கு வந்துட்டு வந்திருந்தோம். இங்கே வந்து உள்ளே வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து நிறையா இருக்கும். இங்கே வந்து நம்ம நல்லா பார்கெயின் பண்ணி பொருள்லாம் வாங்கலாம். அதாவது ட்ரெஸ்ஸஸ்ஸு இந்த மாதிரி சாமான்லாம் ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா பேரம் பேசி வாங்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். பட் இங்கே வந்துட்டு நிறையா திங்ஸ்லாம் வாங்கலை, தேவையும் படலை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஏதோ ஒரு சில சாமான் மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக அங்கே இதுக்கு போயாச்சு. ஃபர்தா வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு போயிட்டோம். ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ண ஃபர்தா வந்துட்டு ரெடியாக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு அந்த பில் மட்டும் காட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து தந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அப்படியே இருந்த ஃபர்தா எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படின்றதுக்காக. இந்த கடை வந்துட்டு நான் வழக்கமாக வாங்குகிற கடை கிடையாது. பட் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்டு ஒரு தடவை முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்துருந்தேன். நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்துட்டு ஒரு அபாயம் வந்து கஸ்டமைஸ் பண்ண கொடுத்துருந்தேன். ஸோ அதையும் வாங்கிட்டு கூடவே வந்து ஊருக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு சில ஷால் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது. முன்னாடியே வாங்கியாச்சு, இருந்தாலும் வந்துட்டோமே பார்க்கும்போது சில இது நல்லா பிடிச்சிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி 1, 2 வாங்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். அண்ட் நல்ல பசி வேறு, வரையில் டீ மட்டும்தான் குடிச்சிட்டு வந்தோம் இல்லையா? ஸோ நல்லா நடந்ததில் நல்லா பசி வந்துருச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் போகும்போதுமே மெட்ரோவில் போயாச்சு. இங்கே போகிறது வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு டாக்ஸியில் போகிறத விட மெட்ரோ தான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டாக்ஸினா கூட டிராஃபிக்கில் நின்று போகிற மாதிரி இருக்கும். மெட்ரோனா அந்த எந்த பிரச்சனையுமே இருக்காது. கரெக்டாக டைமிங்க்கு ஏறினா டைமிங்க்கு போய் இறக்கி விட்றோம். ஸோ போகும்போது மெட்ரோலேயே பார்த்திங்கன்னா போயாச்சு. அண்ட் போகும்போதே நினச்சிட்டே போனேன், வீட்டில் போய் டின்னர் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. சும்மாவே நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா டின்னர் என்ன பண்ணுறதுங்கிற மைண்ட் செட் வந்து ரொம்ப குழப்பி தள்ளிரும். இது வெளியில் வேறு போயிட்டு வந்திருக்கோம், நல்லா நடந்துட்டு வந்திருக்கோங்க போது யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேன். பட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் இங்கே வீச்சு வந்துட்டு இருக்கும், அதில் வந்து முட்டை போட்டு ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் பரோட்டா இது எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக சாப்பிட்டாச்சு. வேலை வந்துட்டு இல்லை, ஹாப்பியாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அரிசி வந்துட்டு ஊற வச்சுட்டு போயிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு அரைக்கணும். ஸோ சாப்பிட்டு முடித்த கையோடையே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நிறையா வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன் இல்லையா? அதனால் 2ஆக பிரித்து வந்துட்டு தான் அரைச்சேன். ஏன்னா ஒரே இதில் போட்டோம் அப்படின்னா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரித்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்சிட்டேன். உப்பு வந்து நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை சேர்த்தது. என்ன இப்படி கலராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஒரு சிலருக்கு தெரியும் நான் இதை யூஸ் பண்ணுறது, தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிட்டேன். ஸோ உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு 2 பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊற்றி வச்சுருந்தேன்.
இந்த ஒரு பாக்ஸே வந்துட்டு போதும் அவ்வளோ மாவுக்கும். ஆனாலும் நான் 2 பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சுருந்தேன். எதனாலனா இப்போ வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ரொம்ப மாவு வந்து புளிச்சு இப்போ ரொம்ப பொங்கி தட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான், எதுக்கு வம்பு மாவை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு 2 இதில் வந்து மாற்றி வச்சுட்டேன். சின்ன இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருசு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ மாவு வந்து அரைச்சி வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே போல் வந்து பார்த்திங்கன்னா லட்டு வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து முன்னாடியே ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வறுக்காத வேர்க்கடலை தான் இருந்தது. இதை இனிமேல் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும். அவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வீட்டில் சும்மாவே இருக்குது. நான் எதுவுமே பண்ணவும் இல்லை, பிள்ளைங்களுக்கும் கொடுக்காம அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். சரி லட்டு மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் வேர்க்கடலையுமே பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வறுக்கணும். அவளையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுக்க தான் செய்யணும். ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு 1 வீக் 10 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ அதனால் வந்து வறுத்தே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவல் லட்டு வந்துட்டு நான் எப்போவுமே வேறு மாதிரி பண்ணுவேன், தேங்காய்லாம் சேர்த்து பண்ணுவேன். பட் இந்த டைப் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நல்லா வருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வீடியோவுமே எடுத்தேன். ஸோ அது மாதிரி நல்லாவே வந்திருந்தது. தேங்காய் போட்டு பண்ணுறனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல, கெட்டு போயிடுது. ஸோ அதனால தான் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணேன். ஓகே, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கப் அளவுக்கு அவல் எடுத்துகிட்டு கொஞ்சம் வறுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கையில் எடுத்து இப்படி பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூடு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வறுபட்டுச்சு அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வறுத்தாச்சு. இதை வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய தட்டுக்கு வந்து மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா அதே பேனில் வந்துட்டு வேர்க்கடலை வந்து இருந்தது இல்லையா, ஸோ அது வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சும்மா வீடியோ காட்டுறதுக்காக தான் நான் அளவுலாம் சொல்கிறேனே தவிர மற்றபடி இவ்வளோ தான் போடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது கூட போடணும்னு தோணுதோ அதை கூட போடுங்க, இல்லை எது குறைச்சிக்கணும்னு தோணுதோ அதை குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு 1.5 கப் போல் அளவுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன் வேர்க்கடலை. ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். நம்ம பச்சையாக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஊற போட்டு அவிக்கணுனாலும் அவிச்சிக்கலாம், இல்லை வறுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி கடலை வந்து வாங்கி வச்சுப்பேன். ஓகே, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வறுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து தோல் எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் இது போக இன்னுமே இது ஹெல்த்தியாக ஏதாவது சேர்க்கலாமான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்ததில் பொரிகடலை இருந்தது. சரி பொரிகடலையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன். கூடவே வெள்ளை எள்ளு வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்தது. சரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பண்ணுவோம், அதெல்லாம் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் எடுத்திருந்தேன். பொரிகடலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஒரு 1/2 கப் அளவு போல் சேர்த்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்துட்டு நான் சேர்த்துருந்தேன். இதையுமே வந்துட்டு லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். அந்த எள்ளு வந்துட்டு லைட்டாக படபடன்னு பொரிஞ்சு வரும்ல, ஸோ ஜஸ்ட் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். இதை வறுத்துட்டு அப்படியே நான் அவல் இருக்குது இல்லையா அந்த பிளேட்லேயே வந்துட்டு மாற்றிக்கிட்டேன். கடலை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்தது அப்படின்னா தோல் எடுத்துட்டு அதையுமே இது கூட சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். பட் அதில் தோல் எடுக்கணும் அப்படின்றனால தான் நான் தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வெல்லம் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கருப்பட்டி சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். பட் என்கிட்ட கருப்பட்டி இல்லைன்றனால நான் வெல்லம் வந்துட்டு ஓடி போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், வெல்லம் இல்லை வீட்டில். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவுமே உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம பாகு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு பதம் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வெல்லம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். ஸோ அதை அடுப்பில் வச்சுருந்தேன். நான் அதுக்கடையில் இதை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டேன். நான் வந்து இந்த அகோரோ பெரிய மிக்சர் ஜாரில் சேர்த்தேன் அப்படின்றனால எல்லாத்தையும் மொத்தமாகவே நான் சேர்த்துட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி, அதாவது ரவையை விட கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்ததுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸ் பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையில் வந்து தோல் வந்து எடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு கையை வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்தேன். பட் எல்லா தோலையும் எடுத்துனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு அந்தளவுக்கு பெரிய மைண்ட் செட் இல்லை உட்காந்து எல்லாத்தையும் தோல் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு. கொஞ்சம் எரிச்சலாக வேறு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பாதி தோல் எடுத்தும் பாதி தோல் எடுக்காமையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து போட்டுட்டேன்.
ஸோ இப்போ இதையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இதையும் நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி, இதை வந்து ரவை மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பிளேட்டில் வந்து ஒன்றா சேர்த்து போட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, இந்த பக்கம் பாகுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டணும். அண்ட் இந்த லட்டு பண்ணுறதுக்கான அந்த மிக்சர் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகலமான கடாய் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு நான்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். ஓகே, இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை நம்ம அவல் சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால டக்குன்னு அந்த தண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா உறிஞ்சிக்கும். அந்த அவல் வந்து டக்குன்னு உறிஞ்சிக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டணும் அப்படிங்கிற மாதிரி வேலைலாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு இந்த தண்ணி எல்லாமே உறிஞ்சிட்டு ரெடியாகி வந்துடும். மற்ற பொருள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம வறுத்தது தான் இல்லையா, ஸோ ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. பட் எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அங்கங்கே மாவு இருக்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது போக உங்களுக்கு இதில் வந்து நட்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ரொம்ப நிறையாலாம் சேர்க்கல, ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெல்தி லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் நான் ஆற வச்சுருந்தேன். ரொம்ப ஆற வச்சிட்டோம் அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் கடகடன்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவ்வளோ சத்து. சரியாக சாப்பிடாத பிள்ளைங்க ஜஸ்ட் இது ஒன்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வயிறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கூல் போகிற பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து வரலாம், இல்லை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சாப்பிட வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 10 நாளைக்கு வரைக்கும் கூட அப்படியே வந்துட்டு இருக்கும், கெட்டு போகாது. அதுக்கு மேலேயுமே இருக்கும், பட் அது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்காது, காலி ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்ட ரெசிபி நான் ஷார்ட்ஸ்லேயுமே இன்ஷால்லா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்தியா கிளம்புறோம் இல்லையா, பேக்கிங் ட்ராவல் விளாக்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இன்ஷால்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் வரும். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்தியா வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், அங்கே வச்சு நிறைய வீடியோ போடுங்கலாம் சொல்லியிருக்கீங்க. இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.